சென்னை பூக்கடை சந்தை பகுதியில் மாநகராட்சி கழிப்பறையில் இருந்து கழிவுநீர் வெளியேறுவதால் பொதுமக்கள் அடைந்து வரும் துன்பங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையின் மிக முக்கியமான மற்றும் பழமையான காவல் நிலையங்களில் ஒன்றுதான் பூக்கடை காவல் நிலையம். சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களுக்காக கடந்த 2022ஆம் ஆண்டு இந்த காவல் நிலையத்திற்கு ISO தரச்சான்று வழங்கப்பட்டது. ஆனால் இந்த காவல் நிலையத்திற்கு பின்புறம் உள்ள சந்தையின் நிலைமை இதற்கு நேர் எதிராக உள்ளது. இங்கு மாநகராட்சி சார்பாக அமைக்கப்பட்டுள்ள கழிவறை பராமரிப்பின்றி அவ்வழியே செல்வோரை முகம் சுழிக்க செய்யும் அளவிற்கு படு மோசமாக உள்ளது. இங்கிருந்து கழிவுநீர் வெளியேறி அப்பகுதி முழுவதும் சாலைகளில் ஓடுவதால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். மாநகராட்சி சார்பாக கழிவறையை சுத்தம் செய்யாமலும் அடைப்புகளை சரி செய்யாமலும் இருப்பதால் கழிவுநீர் வெளியேறி துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் மற்றும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தினந்தோறும் அங்கு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் சாலைகளில் தேங்கி நிற்கும் கழிவுநீரால் தங்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக தெரிவிக்கின்றனர். அவ்வழியே நடந்து செல்லும் பொதுமக்களும் மூக்கை மூடிக்கொண்டு மிகுந்த சிரமத்துடன் பாதையை கடக்கும் அவலம் இருந்து வருகிறது. பாதசாரிகள் நடந்து செல்லும் போது தெறிக்கும் கழிவுநீர் அங்கு வைக்கப்பட்டிருக்கும் பழங்களின் மீது படுவதால் பழங்களை வாங்கி செல்பவர்களுக்கும் அதை சாப்பிடுபவர்களுக்கும் பல்வேறு நோய் தொற்று ஏற்படும் என்கின்றனர் பொதுமக்கள். மெயின் ஏரியா இப்போ பப்ளிக் வந்தாங்கன்னா எங்கே போவோம்? டாய்லெட்டு இப்போ வாங்கியே வந்துச்சு அர்ஜென்ட்டு அப்படின்னும் போது எங்கே போக முடியும்? அதனால் இந்த இடத்துல இந்த வச்சுக்கிறாங்க. அது மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அவ்வளோதான், எந்த ஒரு கேள்வி இல்லை. இன்னும் ஒன்று அடிக்கடிக்கு இந்த சாக்கடை அடிச்சுக்குது, அவ்வளோதான். அது கிளியர் பண்ண மட்டும் ஆள் இல்லை. மாநகராட்சி சார்பாக அமைக்கப்பட்டுள்ள இந்த கழிவறையிலிருந்து வெளியேறும் கழிவுநீரால் அப்பகுதியில் சிலருக்கு யானைக்கால், டெங்கு உள்ளிட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவ்வாறு சாலைகளில் கழிவுநீர் செல்வதால் குறிப்பாக மழைக்காலங்களில் பெரும் துன்பத்தை சந்திப்பதாக அங்குள்ள வியாபாரிகள் புலம்பி வருகின்றனர். இது சொல்ல போனா ரொம்ப நாளாவே இருக்கு. சென்டரில் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு அந்த அடப்பு எடுத்துருவாங்க. என்னதான் அடப்பு எடுத்தாலும் அந்த அடப்பு போகிறது தான். அதனால் எவ்வளோ தண்ணி வெளியே வந்துடும். வருது, எவ்வளோ வருது. ஆனால் இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு யானைக்கால், இந்த மாதிரி டெங்கு காய்ச்சல், இந்த மாதிரி நிறைய வியாதிக்கு சில பேர் எத்தனையோ பேர் உயிர் போயிட்டீங்க. வியாபாரிகள் மட்டுமின்றி சாமானிய மக்களுக்கும் இதனால் பாதிப்பு என்பதாலும் இந்த சுகாதார சீர்கேட்டால் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு என்பதாலும் மாநகராட்சி விரைவாக இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்பதை பூக்கடை பகுதி மக்களின் கோரிக்கை எழுந்துள்ளது. பராமரிப்பின்றி காணப்படும் கழிப்பறையை சுத்தம் செய்து சாலைகளில் கழிவுநீர் வெளியேறாதவாறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மாநகராட்சி தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்துள்ளது. கவர்மெண்ட் சரியான முறையில் ஸ்டெப் எடுக்கல. இங்கே காவா தண்ணி வெளியில் ரோட்டில் வருது. வரவங்க போகிறவங்கலாம் பஸ்ஸு போக சொல்ல தரிக்குது. அப்படியா தண்ணி தெறிக்க சொல்ல எல்லாம் அப்படி மேலேயும் விழுது. இங்கே பழம் வைக்கிற பழத்து மேலேயும் விழுது. அப்படின்றப்போ அது கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுக்கணும். நாங்கள் என்ன பண்ண முடியும்? சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஷாலோமுடன் செய்தியாளர் தீனா.